ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 நாளாகமம் 28 அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது தன்னுடைய நினைவில் அவர் சோடித்ததான பாவத்தை துணிகரமாக செய்தார். அவருடைய மகன் அம்னோன் தாவீதினுடைய மகளும் அப்சலோமுக்கு சகோதரியுமான தாமாரில், அதாவது தன்னுடைய தங்கையின் அழகை கண்டு வியாதிப்படும் அளவுக்கு ஏக்கம் கொண்டு அவளிடத்திலே முகங்கொள்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய மனமும் நினைவுகளும் பாவத்தினால் மாசுபட்டு காணப்பட்டது. பாவத்தினுடைய தோற்றம் அவனுடைய நினைவுதான். அந்த அளவுக்கு தன்னை அவன் சரிப்படுத்தி இருந்தால் 2 வருஷங்கள் சென்றும் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய மாம்ச சுபாவுள்ள பலவீனர்கள் தான். ஆனாலும் தப்பித்துக் கொள்ளும் வழியும் நமக்கு காணப்படுகிறது. அம்னோன் தன் மனதில் தோன்றிய சலனத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்தியிருந்தால் அவன் செத்திருக்க மாட்டான். அவனோ தனக்கு சாதகமான பதிலளிக்கக்கூடிய தந்திரவாதியான தன்னுடைய சகோதரர், தன்னுடைய சிநேகிதரை இடத்தில் தான் தன்னுடைய மனதை திறந்து சொல்லுகிறான். அதுவே அவனுக்கு கேடாக பாவமாய் மாறினது. அனுபவங்கள் யாவும் ஒன்று சேர தாவீது சாலமோனுக்கு தெளிவாக ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்கிறவர் மாத்திரமல்ல, நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறவர். அது மாத்திரமல்ல, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லுகிறார். அது தாவீதுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆகையினால்தான் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது பாடி வைத்திருக்கிறார். இந்த வேத வாக்கியம் நம்முடைய நினைவுகளை சிறைப்படுத்தியிருக்கிற போர் ஆயுதங்களை நமக்கு தந்துள்ளது. அவைகளால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 10:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே, இப்போர் ஆயுதங்கள் நினைவுகளால் நாம் அமைத்துக் கொள்ளுகின்றதான அந்த பாதுகாப்பு அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்க வல்லமை உள்ளது. இப்படி இருக்க அன்று அம்னோன் தன்னுடைய நினைவுகளுடன் போராடி தோற்று போனதற்காக இன்று நாமும் தோற்று போக ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நினைவுகளில் தோன்றினதான பாவங்களுக்காக, அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தினார். அவர் நமக்காக பாடுபட்டார். அவர் நமக்காக மரித்தார். இன்று அவர் உயிரோடு கூட எழுந்து அவர் சதா காலங்களிலும் பிதாவினுடைய வலது பரிசுத்தத்தில் இன்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவற்றுக்கு நாம் கொடுக்கும் தோற்றங்களையும் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். எல்லா விதமான அந்த எண்ணத்தினால் உண்டாகிற சகலவற்றிற்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் மறித்து அவர் வெற்றி சிறந்த வெற்றி வேந்தனாக நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆகையினாலே இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய நினைவினால் உண்டாகிறதான சகல விதமான சீர்கேடான எண்ணங்களிலிருந்து, சீர்கேடான பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்களுடைய நினைவுகளில் பரிசுத்தம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகும், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் சகலவற்றிலும் பரிசுத்தம் உண்டாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நினைவில் தோன்றுகிற சகல விதமான பாவ கிரியையிலிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவித்து பரிசுத்தத்தின் பாதையிலே வழிநடத்தும்படியாய் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயங்களை ஆராயும் பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா,
எங்களுடைய நினைவுகளின் தோற்றங்களில், எங்களுடைய சிந்தனைகளில் பாவம் ஆட்கொள்ளாதிருக்க என் தகப்பனே ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. எங்களை நம்முடைய இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை கேட்ட யாவரையும் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிந்தனைகள், எண்ணங்கள் வாழ்க்கையில உண்டாகாதவாறு தகப்பன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.